மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில நாளைக்கு மே 4ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடக்குது. வழக்கத்துக்கு மாறா கடுமையான மும்முனை போட்டி. யார் வருவா அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலான கேள்வியோட இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்குது. திமுக, அதிமுக இந்த பிரதான கட்சிகளோட இந்த முறை தாவேகாவும் பங்கெடுக்குது. அதனால் போட்டி கடுமையாக இருக்குது. கருத்து கணிப்புகளும் பலவாறு வந்திருக்கு. ஒரு பக்கம் பரவலான கணிசமான கருத்து கணிப்புகள் திமுக வரும்னு, ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு, ஒரு சில கருத்து கணிப்புகள் தாவேகா ஆட்சியை பிடிக்கும்னு வந்திருக்கு. இப்படி 3 கட்சிகளுமே ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சில கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இந்த நிலையில தான் ஒரு குழப்பமான சூழலில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அதனால் ரொம்ப சென்சிட்டிவான வாக்கு எண்ணிக்கை இது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற ஒரு முக்கியமான தேர்தலாக இதை பார்க்குறேன். இந்த தேர்தல் முடிவுகள் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும், சிலருக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தும். இப்படிலாம் இருக்கும். மிக்சடான எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது பொதுமக்களை பாதிக்கக்கூடாது, பொது சொத்துக்களை பாதிக்கக்கூடாது. இதற்கு ஆளுங்கட்சியும் காவல்துறையினரும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டியது தமிழக காவல்துறை, தமிழக டிஜிபி அவர்களுடைய கடமை. அவர்கள் இந்த சீரிய நடவடிக்கை எடுத்து இதை செய்யணும். அதே போல் கட்சி தலைவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போல் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த கட்சி தொண்டர்களுக்கு உரிய நாகரிகமான அறிவுரையை வழங்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ இடையூறு எதுவும் கொடுக்காமல், தேவையில்லாத டென்ஷனை கொடுக்காம அமைதியாக இருக்க வேண்டும் என இந்த பிரதான 3 கட்சி தலைவர்களும் அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு முறையான அறிவிப்பை கொடுக்க வேண்டும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். எந்தவித டென்ஷனும் இல்லாமல் தமிழ்நாடு எப்போதும் போல் ஒரு அமைதியான மாநிலமாக தொடர வேண்டும். இந்த தேர்தல் முடிவுகள் அந்த அமைதியை குலைக்கும் வகையில் அமைந்துவிடக்கூடாது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. இதனால் என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையை தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு முன்வைக்கிறேன். உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு உரிய அறிவுரையை வழங்கிவிடுங்கள். இன்றே உங்களுடைய ட்வீட், உங்களுடைய சமூக வலைப்பக்கத்தில் அதுக்கான அறிவுரையை வழங்கிடுங்க. உங்கள் கட்சி தொண்டர்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த பொது சொத்து சேதாரமாச்சு அப்படிங்கிற பேச்சே வராமல் பார்த்துக்கோங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நல்லது. ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் என்ன வேணால் நடக்கலாம், ஆட்சி தொடரலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு அமைதி மிக முக்கியம். அதே போல் பொதுமக்கள் தேவையில்லாமல் நாளைக்கு வெளியே செல்ல வேண்டாம், தேவையில்லாமல் பயணிக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப அவசியமாக படுற விஷயங்களுக்கு மட்டும் பயணிக்கவும். நன்றி, வணக்கம்.